வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் டாபிக் சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வில் பல முறை தோல்வியை சந்தித்தாலும் துணிந்து நின்று போராடக்கூடிய ஆற்றல் கொண்ட சிம்மராசி நேயர்களே, சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். உங்களுக்கு வரும் 2024ஆம் ஆண்டில் ராசியாபதி சூரியனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் வரும் 1/5/2024 முடிய பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் முதல் 4 மாத காலங்கள் உங்களது பொருளாதார நிலையானது மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றி பெற வாய்ப்பினை உண்டாக்கும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நீங்கள் எளிதில் நிறைவேற்றி உண்டாக்கக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். இந்த ஆண்டு நீங்கள் ஏதாவது ஒரு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அதனை ஆண்டின் தொடக்கத்தில் செய்வது மிக மிக நல்லது. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் பரிபூர்ண வெற்றியை தந்து மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து கௌரவமான நிலையினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மனைவி பிள்ளைகளின் விருப்பங்கள் பூர்த்தி செய்ய முடியும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயங்களை நீங்கள் பெறுவீர்கள். வரும் 1/5/2024 பிறகு பொன்னவன் என போற்றக்கூடக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குரு மாற்றத்திற்கு பிறகு பொருளாதார நிலையில் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அதிக முதலீடு கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லது. அசையும் அசையா சொத்துக்களை பராமரிப்பதற்காக வரும் நாட்களில் நீங்கள் செய்ய நேரிடும். நீங்கள் சிம்மராசி அன்பர்கள் குரு மாற்றத்திற்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல நிலையினை எட்ட முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் அனுகூலங்களை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு ராகு மற்றும் 8ஆம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது. அஜீரண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக சாப்பிடலாம், ஆனால் வெளி இடங்களில் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்த்தால் மிகவும் நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் முடிந்தவரை பேச்சை குறைச்சி கொள்வது நல்லது. அதிலும் குறிப்பாக மற்றொரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் தேவையற்ற நிம்மதி குறைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் ஒவ்வொரு செயலிலும் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வண்டி வாகனங்கள் செய்கின்ற போது பொறுமையாக கடைபிடிப்பதும் சட்ட விதிக்கு உட்பட்டு நடப்பதும் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செய்வது மூலமாக நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். உற்றார் உறவினருடன் நீங்கள் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் எதிலும், அதாவது வீண் வாக்குவாதங்கள் எதற்கெடுத்தாலும் அவர்களுடன் முரண்படாமல் பேசாமல் எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. நீங்கள் எதிலும் திறமையோடு செயல்படுவீர்கள் என்றாலும் தேவையற்ற வகையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் உங்கள் மன அமைதியை கெடுக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலம் பயணங்களாகவும் நீங்கள் வீண் செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். ஜனவரி 2024 மாதம் உங்கள் ராசிக்கு 4/5 புதன், சுக்கிரன் 9 குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். மாத பிற்பாதியில் சூரியன் 6 சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலத்தை அடைவீர்கள். தாராளமாக தனவரவுகள் உண்டாகும். சுபகாரியங்கள் முயற்சியை நீங்கள் தற்பொழுது மேற்கொண்டால் அனுகூலம் கிட்டும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். தொழில் ரீதியாக வரவேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிட்டும். உத்தியோகத்தில் வேலைப்பளு இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விநாயகரையும் துர்க்கையம்மனையும் வழிபாடு செய்வது நல்லது. பிப்ரவரி 2024 பொறுத்தவரை குரு 9 சஞ்சரிப்பதால் மாத பிற்பாதியில் 5 சுக்கிரன் 6 சூரியன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பணவரவுகள் சிறப்பாக இருந்து பொருளாதாரம் மேம்படும். ஆன்மீக தெய்வ சைவ காரியங்களில் ஈடுபாடு செய்வீர்கள்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தை பெற முடியும். உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமுடன் இருப்பது, இந்த பிப்ரவரி 2024 கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது. மார்ச் 2024 பொறுத்தவரை குரு பார்வை ஜென்ம ராசியில் இருப்பதாலும் மாத பிற்பாதியில் 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் சகல விதத்திலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் பூமி மனை வாங்கும் முயற்சிகள் அனுகூலம் உண்டாகும். சூரியன் 7, 8ல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல லாபம் கிட்டும். பல பெரிய மனிதர்கள் தொடர்பால் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மார்ச் 2024 தொழில் விருத்திக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நீங்கள் சிவனை வழிபட்டால் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏப்ரல் 2024 பொறுத்தவரை குரு புதன் 9ல் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 7லும் மாத பிற்பாதியில் சூரியன் 8லும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் பொறுமையுடன் இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். பங்காளிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது உத்தமம். துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது. மே 2024 பொறுத்தவரை சூரியன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9, 10ல் சஞ்சரிப்பதால் நல்வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 8ல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சனி 7ல் உள்ளதால் குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவு ஏற்படும். தொழில் வியாபார ரீதியாக சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் எதையும் எதிர்கொள்ளும் திறன் ஏற்படும். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உத்தமம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது சிறப்பு. நீங்கள் இந்த மே 2024 தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உகந்ததாகும். ஜூன் 2024 பொறுத்தவரை ராசியாபதி சூரியன் புதன் சுக்கிரனுடன் 10, 11ல் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துவது, உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் சற்று குறையும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் தடையின்றி கிடைக்கும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலங்களை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் உத்தியோகத்தில் பணியில் திறம்பட செயல்பட்டு அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். இந்த ஜூலை 2024 பொறுத்தவரை குரு ராகு சாதகமற்று சஞ்சரித்தாலும் மாத முற்பாதியில் சூரியன் 11ல் சஞ்சரிப்பதால் 12ஆம் தேதி முதல் செவ்வாய் 10ல் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனையால் மன நிம்மதி குறைவு, பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது. செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் இதுவரை போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகி தொழில் மேன்மையடையும். வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நீங்கள் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். உத்தியோகத்தில் பணியில் தடைபட்டு கொண்டிருந்த உங்கள் உயர்வுகள் கிடைக்கும். நீங்கள் அம்மனையும் விநாயகரையும் இந்த ஜூலை 2024 வழிபடுவது உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு நல்ல பலன்களை அள்ளித்தரும். ஆகஸ்ட் 2024 பொறுத்தவரை சூரியன் 12ல் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 10, 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவரவுகள் ஏற்பட்டு அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள், அதிக அலட்சிகள், உடல் அசதி ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஏற்படுத்தும் விஷயத்தில் கவனம் தேவை. வேலையாட்களால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவி கிடைப்பதன் வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. செப்டம்பர் 2024 பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் முன்னேற்றத்தை குறைத்து கொண்டு எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. 2ல் சுக்கிரன் 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எளிதில் எதிர்கொண்டு வெற்றியும் லாபத்தினையும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிக்காது. அசையும் அசையா சொத்துக்களில் ஏற்படக்கூடிய சுப செலவுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் சற்று உங்களுக்கு கவனம் தேவை. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டியில் இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் துர்க்கைமனை வழிபாடு செய்வதால் மேற்கொண்ட பல நன்மைகள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 நன்மைகள் நடக்கும். அக்டோபர் மாதம் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மாத பிற்பாதியில் சூரியன் 3ல் சஞ்சரிப்பதால் தாராளமாக தனவரவுகள் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். 7ல் சனி 8ல் ராகு இருப்பதால் கணவன் மனைவிகளுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சில்
பொறுமையுடன் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்ற நிலை இருக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய முதலீடு கொண்ட செயல்களை தற்போது தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நரசிம்மர் வழிபாடு இந்த அக்டோபர் 2024 மிகவும் நல்லது. நவம்பர் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மாத முற்பாதியில் 3 சூரியன், 4 புதன், 4, 5 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். குரு சனி வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். வீடு மனை போன்றவற்றை வாங்கும் எண்ணம் எளிதில் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றலாம். தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். எடுக்கும் பணிகளை நீங்கள் சிறப்புடன் செய்து முடித்து லாபகரமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகத்தில் எதையும் சிறப்புடன் செய்து பாராட்டுக்களை நீங்கள் பெற முடியும். விநாயகரையும் நீங்கள் முருகரையும் வழிபாடு செய்வது நல்லது. டிசம்பர் 2024 பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 4, 5 சூரியன், 11 செவ்வாய் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல்கள் இருப்பதே நீங்கள் இடையூறுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பது, பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கனத்தோடு இருக்கவும். குரு வக்ரகதியில் இருப்பதால் சுபகாரியங்கள் முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்வர்கள் எடுக்கும் காரியங்கள் முனைப்புடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றியினை பெற முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. உங்களுக்குள்ள அதிர்ஷ்டம் அளிக்கும் எண்கள் 1, 2, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சிகப்பு. அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு, திங்கள். நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் உங்களுக்கு சிவன். நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.